வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம், இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பழிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள் நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பழிக்குமே அப்படின்னா, பழிக்காது அப்படின்னா இக்கு பழிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பழிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இன்பம் பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக ஒரு வெண்பாவை இடைக்காடர் சித்தர் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக, இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமாறுது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழையை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா, பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல்கள் உண்டாகும், பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும்
குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கூடியவங்க வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பாரப வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் என்ன விதத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல விதத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் கவனம் வேணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் கவனத்தோடு செயல்படுங்க. தொழிலை தவிர்த்து தொழிலே முதல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா, தொழிலில் கடன் வாங்கி தான் செய்யக்கூடிய நிலை வரும். அகலக்கால் வச்சிடாதீங்க. தொழிலில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனத்தோடு எடுத்து வைங்க. தொழிலில் ஒவ்வொரு முயற்சிகளும் கவனமாக இருக்கணும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, நண்பர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு போய் எதுலையும் மாட்டிக்கூடாது. ஏன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது. நண்பர்களே துரோகியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் உண்டு. நண்பர்களை நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பாரப வருடத்தில் நிச்சயம் வரும். ஸோ நண்பர்களை முழுமையாக நம்ப வேணாம். அதுக்காக நண்பர்களே நம்ப வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல. நண்பர்களால் பிரச்சனை அப்படிங்கிறதுனால நண்பர்கள் விட்டு நம்ம விலகி இருப்பது நல்லது. யாரையும் நம்ம நட்புன்னு ஏற்றுக்க வேணாம், பகைச்சும் போக வேணாம். ஸோ கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது அப்படின்றது தான் நம்மளுடைய அட்வைஸ். அடுத்து குலதெய்வ அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு நீங்கள் போவீங்க. குலதெய்வ ஃபங்க்ஷனில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயந்தான். உடல் நலத்தில் கண்டிப்பான முறையில் எச்சரிக்கை தேவை. என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். எலும்பு மஜ்ஜை, முட்டு வலி, வயசானவங்க இருந்தால் மூட்டு வலி, பெண்களாக இருந்தால் மூட்டி வலி, அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் உள்ளது. அதனால் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க இந்த பாரப வருடத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது மதுரையில் இருக்கக்கூடிய சோழவந்தான் குருவித்துறை ஸ்ரீ சித்திர வல்லபேஸ்வரர் கோயில். பாரப வருடம் துளாராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, தொழில் சார்ந்த முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றி அடைய காத்துட்ருக்கு. வேலைக்கு போகக்கூடிய, அதாவது ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குது. நீங்கள் தொழிலை காட்டிலும் ஜாப் தான் ரொம்ப பெரிய முன்னேற்றம் இந்த பாரப வருடத்தில். நீங்கள் புதிய தொழிலோ அல்லது அரசு வேலையோ நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த ஆகஸ்ட்லேருந்து நவம்பருக்குள்ளே கிடச்சிரும். மற்ற மாதங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணவே வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் தான் ஃபேவராக இருக்குது, சாதகமான ஒரு அமைப்பில் இருக்குது. நீங்கள் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சர்வ நிச்சயமாக அது கிடைக்கும். நீங்கள் முயற்சி செய்யலாம். புதிய மாற்றங்கள், சிலருக்கு புதிய பொறுப்புகள், இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். புதிய மாற்றங்களும் புதிய முயற்சிகளும் தொழில் அல்லது வேலையில் இருக்கும். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் 4, 5, 9 இந்த எண்களை பயன்படுத்திக்கலாம். இந்த எண்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கருப்பு, பல வண்ண நிறங்கள், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மஞ்சள் நிறம். இந்த 3 நிறங்களும் அதிகமாக நீங்கள் உடுத்தும் ஆடையாகவோ அல்லது நீங்கள் கையில் வச்சுருக்க கர்ச்சிப்பாவோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எள் உணவுகள் அல்லது இரும்புச்சத்து உடைய உணவுகள் இதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். நீங்கள் தானம் பண்ணும்போது உங்களுக்கு நீர் காய்கறிகள், நீர் உணவுகள் அதிகம் பார்க்க போனால் வாட்டர் பாட்டிலாவது யாருக்காவது வாங்கி தானம் பண்ணலாம். அல்லது தயிர் சாதம் நீங்கள் யாருக்காவது வாங்கி தானம் பண்ணலாம். தயிர் சாதமும் ஒரு வாட்டர் பாட்டிலும் வாங்கி நீங்கள் தானம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு சிறந்த அமைப்புகளை உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்துக்கு இது கொடுக்கும். இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு செய்யணும். ஸோ இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷம் துளாராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு துலாபாரம் கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிறது கூட இந்த பராப வருஷத்தினுடைய உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு புதன் அப்படின்ற போது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படிங்கிறது நரசிம்மர், கணபதி, மகாலட்சுமி, இந்த 3 தெய்வங்களும் இந்த பராப வருஷத்தில் வழிபாடு செய்யலாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறது மறுபடியும் சொல்கிறேன், எள் உணவுகள் அல்லது இரும்பு சத்து உடைய உணவுகள் இதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். இதை நீங்கள் தவிர்க்கக்கூடாது. அதே மாதிரி அதிகமாக நீர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாட்டர் பாட்டில் வாங்கி தானம் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதேனும் யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கோ அல்லது தெரியாதவங்களுக்கோ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு டீயாவது வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறது
அல்லது நீர் சம்மந்தப்பட்ட உணவுகள், எந்த உணவோ நீர் சம்மந்தப்பட்ட உணவுகளை நீங்கள் வாங்கி கொடுக்கணும், தானமாக கொடுக்கணும். இதன் மூலமாக உங்களுக்கு வந்து தொழில் வெற்றி, பொருளாதார உயர்வு, கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி இனிப்புகள் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம், கசப்பு உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது வீடு பார்க்கணும், எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை வந்து கால் பண்ணலாம், பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும்.